ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். காலையில் ஒரு கொரியர், மத்தியானம் ஒரு கொரியர், இப்போ நைட்டு ஒரு கொரியர் வந்திருக்குங்க. நம்மளை அப்படியே அன்பு மலையில் இல்லை விதை மலையில் நனைய வைக்கிற உறவுகள் நிறைய இருக்காங்கங்க. அது யார், அது என்னென்னு அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ அப்படின்னாலும் அது வந்து அவங்க பக்கா பேக்கிங்க. அதை உட்காந்து உங்கள் முன்னாடி நான் பேக்கிங் எப்படிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கே ஒரு 10-20 நிமிஷம் வீடியோ வேஸ்ட்டாக போய்டும். அந்த அளவுக்கு சூப்பர் பேக்கிங். என்னெல்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாமா? இது என்ன அப்படின்னா பாருங்கள், ஜெயிண்ட் ஒயிட் லில்லியாம். அப்போ பெருசாக ஒயிட் கலரில் வரக்கூடிய லில்லி போல். அப்போ நான் இதில் ஒரு 2 எண்ணம் எடுத்து எனக்கு வச்சுட்டு எவ்வளோ அனுப்பி தந்திருக்காங்க பாருங்கள். இதை ஃபுல்லாக உங்களுடைய இந்த தடவை நான் பேக் பண்ணி அனுப்பிட்டுருக்கேன் பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் இதில் ஒவ்வொரு கிழங்கு போட்டு விட்டுருவேங்க. நீங்கள் உண்மையாக லக்கியஸ்ட் பர்சன் தான். அதுக்கப்புறம் சங்குப்பூ சிங்கிள் பெட்டல் இவ்வளோன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் என்னெல்லாம் இருக்குன்னா, வெண்பூசணி, மஞ்சள் பூசணி, கிர்னி பழம். வெண்பூசணி, மஞ்சள் பூசணி, கிர்னி பழம். அதுக்கப்புறம் இன்னும் ஒன்று ஒரு சில இது போட்டிருக்காங்க, ஆனால் சொல்ல மறந்துட்டாங்க போல். இப்போ பாருங்க, இது என்னமோ இது மாதிரி இருக்குது, தூதுவளை போல் தெரியுது. அப்புறம் குட்டி குட்டியாக பப்பாளி விதை மாதிரி கொஞ்சம் கிடக்குது. ஆமாம், பப்பாளி விதை கிடக்குது. அதெல்லாம் எழுதாமல் விட்டுட்டாங்க. அது போக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கை சீடும் இதில் இருக்குது. ஒரு 10-15 பேருக்கு வரும்னு நினைக்கிறேன். நானும் ஒரு 2 முருங்கை இதில் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் ஷேர் பண்ணிடுறேன். யார் லக்கியஸ்ட் பர்சனோ அவங்களுக்கு கிடைக்கட்டும். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய 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 நமக்காக சீடு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க உறவுகள். நானும் அவங்களும் சலிக்காமல் அவங்க அன்பு மலையை எனக்கு அன்பு மலையில் விதையில் நினச்சிட்டே இருக்காங்க. நானும் இந்த மாதிரி டப்பாவில் போட்டு போட்டு வச்சுட்டு அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இது தொடர் கதை தாங்க. இதுக்கு வந்து முற்றுப்புள்ளியே கிடையாது. இந்த மாதிரி உறவுகள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, நானும் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். 365 நாளும் விதை பகிர்வு அப்படிங்கிறது நமக்கு இருந்துக்கிட்டே தாங்க இருக்க போகுது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, நம்ம வந்து இந்த விதை பகிர்வு மட்டும்தான் பண்ணுறோமா அப்படின்னா சேனல் மட்டும் இல்லைங்க, நம்ம ஒரு பிஸ்னஸும் பண்ணுறோம். அதில் ஒரு 7 ப்ராடக்ட் இருக்குது. அது என்னங்கிறதையும் நம்மளோட சேனலில் செக் பண்ணிக்கோங்க. விருப்பப்பட்டவங்க அதை வாங்கிக்கோங்க. மற்ற எல்லா மார்க்கெட்டில் கிடைக்கிறத விட இது வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக ப்ரீமியம் குவாலிட்டியில் நானே என் கைப்பட ரெடி பண்ணுறேங்க. அது மட்டும் இல்லைங்க, ரேட்டுமே எல்லா வெளியில் நீங்கள் மார்க்கெட்டில் உள்ள ரேட்டை விட இது வந்து உங்களுக்கு ரீசனபிள் ரேட்டாக இருக்கும். ஏன்னா ப்ராடக்ட் அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை முடிக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமான ஒரு விஷயம், விதையை கொடுத்து அவங்களுக்கு நன்றி சொல்ல வேணாமா? மாலினி சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச் மாலினி சிஸ்டர். நான் மட்டும் சொன்னால் பத்தாது, நம்ம உறவுகள் 23,000 பேரும் சொல்லணும். ஏன்னா இவ்வளோ கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாருக்காக தானே இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எல்லோரும் அவங்களுக்கு வாழ்த்துதலையும் பாராட்டுதலையும் சொல்லிடுறீங்களா? தேங்க்யூ ஸோ மச் மாலினி சிஸ்டர்.